ஹீரோயினுக்கு இருக்கிற ஆம்பிஷன் ரொம்பவே வித்தியாசமானது. தான் வந்து பிரெக்னென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்பவே நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே. ஆனா இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அதை நினைச்சிடுறாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பட் ஆனா அவன் ஏமாத்திடுறான். கூட இருக்க ஃப்ரெண்டும் பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஆனா நம்மளால இன்னும் பிரெக்னென்ட் ஆக முடியலையே அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் ஒரு சில பொய்கள்லாம் பண்றாங்க. அவங்க பிரெக்னென்ட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல அவங்களுக்கு காதல் வருது. இவங்க பிரெக்னென்ட்னு சொன்னதுனால அவங்க காதல் இல்லாம போயிருச்சா, இல்ல அதுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் சேட்டை பண்ணாங்க அப்படிங்கறத நல்ல காமெடியோட செம ஃபீல் குட்டா சொன்ன மூவி தான் 2025 வெளியான கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசு ஓவர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜேர்னல்ஸ்ல நம்ம வீடியோ போடுறோம். பட் ஆனா ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஜேர்னல் தான். எந்த மாதிரி ஜேர்னல் எனக்கு செட் ஆகுங்கிறத நீங்க நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி. இனிமே நீங்க கொடுக்க போற சப்போர்ட்டுக்கும் நன்றி. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்கே ஒரு பிளே ஸ்கூல் காமிக்கிறாங்களே, நிறைய குழந்தைங்க வித்தியாசமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க 2 பொண்ணுங்க மட்டும் பிரெக்னெண்டா இருக்க மாதிரியும் அந்த குழந்தைய டெலிவரி பண்ற மாதிரியும் விளையாண்டுட்டு இருக்கு. அதுல கூட இருக்க ஃப்ரெண்டு கூட கேக்குறா, நம்ம ஏன்டி இதை விளையாடுறோம் அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன இது சாதாரணமா தெரியுதா? நம்ம அம்மாலாம் நம்மள பெத்தெடுக்கிறதுக்குள்ள செத்தே போயிருந்திருப்பாங்க. நான் கண்டிப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைய பெத்தெடுத்து ரொம்பவே சந்தோஷமா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அவ கத்துறதுனால சுத்தி உள்ள எல்லா பிள்ளைங்களும் வித்தியாசமா பாத்துட்டு இருக்குங்க. இவ யாருன்னு பாக்குறீங்களா? இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப வளர்ந்துட்டாங்க. இவங்களோட பேரு லைனி. காலையில எந்திரிச்ச உடனே ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால்ல. இன்னைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அதுவும் ரொம்பவே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கான். அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவே நான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு பேரு கேட்டி. அவன் என்ன சொல்றானா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, பட் ஆனா பிரெக்னென்ட் ஆகிறத பத்தி யோசிக்கவே எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க அந்த மாதிரி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும் போதுலயே அவ போனை கட் பண்ணிட்டு அவ வேலையை பார்க்க போயிட்டா. இந்த பக்கம் கேட்டி பார்த்தா பிரெக்னன்சி கிட்ல செக் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஹஸ்பண்ட கூப்பிட்டு காமிச்சா அவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம லைனி ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் போல ரொம்பவே எக்ஸ்பிரசிவா அந்த லெசனை நடத்திட்டு இருக்கோம். எல்லா பிள்ளைகளும் என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்குதுங்க. என்னடான்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம லைனி டேபிள் மேல ஏறி நின்னுட்டு ஒரு டீச்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணல. அந்நேரம் கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி டின்னருக்கு கரெக்ட் டைத்துக்கு வந்துரு, ரொம்பவே சூப்பரான நல்ல ட்ரெஸ் ஒரு இதை போட்டு வா, உனக்கு நான் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். இவ்வளவு அப்படியே சந்தோஷத்துல அங்க இன்னொருத்தராங்க. இவங்கள வந்து பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். இவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை கூப்பிட்டு இருக்கான், நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் லைனி சொன்னா. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சரி போய் என்ஜாய் பண்ண லைஃப் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்பவே குட்டியா இருக்கு. இவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா அவளால நடக்கவே முடியல. ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணி படிக்கட்டே விழுந்துடுறா. அந்த இடமே இவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அப்புறம் வந்து உட்காந்துட்டு அவன் சொல்றான், நம்மளோட லைஃபே மாறப்போகுது, எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்குது, அடுத்த ஸ்டேஜ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கேக் கொண்டு வைக்க அதுக்குள்ளதான் ரிங்க வச்சிருக்கான் போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா அந்த கேக்க போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கா. என்னடா பண்றா அப்படின்னு அவன் வேற பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு அவளோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உன்னை லவ் பண்றேன், இவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியுமே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கான். அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு இருக்கிற இடத்தையே ரணகலமா ஆக்கிட்டு ரொம்பவே அழுதுட்டு அங்க இருந்து கிளம்பி மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தா. பாக்குறதுக்கே ஆளு ரொம்ப வித்தியாசமா இருக்கா. அவளுக்கு இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்க கிட்ட தான் காமிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கு, ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா அந்த பையன் அவங்க வந்து புனிதமான காதல் பண்ணாங்கன்னு சொன்னா அதெல்லாம் தப்பு, உனக்கு 0 மார்க் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பசங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கதையே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஸ்ட்பின் எடுத்து வச்சு புக்கெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல கொளுத்தி விட்டுறா. அதனால பில்டிங்கே அப்படியே ஃபயர் அலாம் அடிக்குது. அதனால எல்லா பிள்ளைகளும் வெளியே ஓடி போயிடுறாங்க. ஸ்கூலே வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கு. இவன் நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து நைஸா விலகி போயிட்டா. அப்புறம் லைனி வந்து ஃப்ரெண்டு கேட்டியை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுக்கு தான் உன் கூட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லி ஃப்ரெண்டும் கொஞ்சம் தேத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லி கேட்டி சொல்றா. என்னடா சொல்ல போறான்னு பார்த்தா, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு தூக்கி வாரி போடுது. எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண, நான் தானே முதல் பிரெக்னென்ட் ஆகணும்னு பேசி வச்சோம் அப்படின்னு சொல்லியுமே கேட்டிக்கு என்னடா இவ லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா, இவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஐயோ அதெல்லாம் இல்ல, நீ பிரெக்னென்ட் ஆனது எனக்கு சந்தோஷம், பட் ஆனா என்ன, நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைச்சேன். சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் உன்னோட டெலிவரிக்கு நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி மேல ஒரு சின்ன ஜெலசினஸ் லைனிக்கு அவ மேல வருது. என்னடா இவ ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாளேன்னு சொல்லி கேட்டிக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் அவ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா சத்திய சோதனையா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டீச்சர் அங்க வேலை பாக்குறாங்க. எப்பவுமே விளாக் எடுத்துட்டே இருக்காங்க. இவளோட பேரு டாரான்னு வச்சுக்கலாம். இவளும் இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னா நம்ம லைனியால இதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்படியே கிளாஸ்க்கு வருத்தமா போயிடுறா. மறுநாள் காஃபி ஷாப்ல இருக்கும் போல டேரா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த உடனே பக்கத்துல இருக்க ஒரு பையன் கிட்ட ஹெல்ப் கேக்குறா.
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னா அவனும் சரின்னு சொல்றான். அதுக்குள்ள டேரா பக்கத்துல வந்து என்ன சொல்ல இங்க இருக்க, என்ன மாதிரி காஃபி வாங்குறதுன்னு சொல்லி நச்சிக்கிட்டு இருக்கா. இவளை எப்படியா போக வைக்கணுமேன்னு சொல்லிட்டு இவன் என்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் நாங்க பேச வேண்டியது இருக்கு, நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவளை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் இந்த பையன் கிட்ட பேசினா இவனோட பேரு ஜோசா, இவன் அந்த படத்தோட ஹீரோ. லைனி வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காஃபியை வாங்கிட்டு போறா. மறுநாள் ஃப்ரெண்டு கூட மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க. தண்ணி குடுக்கறவங்க கூட ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்கான்னு அவளுக்கு தான் குடுக்குறாங்க. லைனியை கண்டுக்கவே இல்லை. அதுவே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டா, இல்ல என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் கொஞ்ச நாளா வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது, உன் கூட டெலிவரி வரைக்கும் நான் கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி லைனி ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றா. கேட்டிக்கு திடீர்னு வாந்தி வர மாதிரி இருக்குன்னா அவ ரெஸ்ட் ரூம் போனோடனே ஒரு ட்ரெஸ்ஸை கையில கொடுத்துட்டு போயிருந்திருப்பா. அதை பார்த்தோன்னே லைனிக்கு போட்டு பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. பக்கத்துல ஃபேக்கா ஒரு பம்ப் வச்சிருப்பாங்க, அதையும் எடுத்துட்டு ட்ரையல் ரூமுக்கு போய் அந்த டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல அந்த பம்பை போட்டு பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு ஒருத்தவங்க உள்ள வந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கையோ இவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆயிருது. பிரெக்னென்ட் ஆயில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவசர அவசரமா ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே வெளியே வந்துடுறா. அந்த பம்பையும் அங்க இருந்து எடுத்துட்டு லைனி பண்ற மாதிரி தான் நிறைய அம்மாக்கள் வந்து தனக்கு குழந்தையே பிறக்கலன்னு சொல்லி வயிற்றுல தலைவாணி வச்செல்லாம் பாக்குறது நம்மளோட சொசைட்டில எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம். இது என்னதான் வந்து அவ மேரேஜ் ஆகலன்னு ஃபீல் பண்ணா கூட அவ ஏன் இந்த மாதிரி பண்றாங்கிற ஃபீலிங்ஸை கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுநாள் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு மனசே இல்லாம மறுபடியும் ஃபோன் அடிக்கிறா. பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணோட இருக்கு. இவளுக்கு டென்ஷன் ஆகி ஃபோனை கட் பண்ணிட்டு லஞ்ச் டயத்துக்கு ஃப்ரெண்டு கேட்டியோட போய் உட்காரலான்னு பார்த்தா பிரெக்னெண்டா இருக்கிற எல்லா லேடிஸும் வந்து நல்லா பேசிக்கிறாங்க. இதுவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கையும் யாருக்குமே தெரியாம கிளாஸ் ரூம்ல இருக்க டெஸ்க்கு கடியில உட்காந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு போய் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போலதான் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு யோகா கிளாஸ் நடக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி ஒரு போஸ்டர் பாக்குறா. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாங்கிற ஆசை லைனிக்கு. மறுநாள் என்ன பண்றானா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம அந்த பம்பையும் வீட்டுல இருந்தே வச்சுட்டு கிளம்பிட்டா. போற இடமெல்லாம் அப்படியே லைனி அப்படியே ஒரு குயின் மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருக்கு லைனிக்கு. இந்த யோகா கிளாஸ்க்கும் போனா எல்லாருமே பிரெக்னென்ட் லேடிஸ் தான். வினோதமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லைனிக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அங்க ஒருத்தவங்க எக்ஸசைஸ் பண்றதை பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளும் பண்ணலாமே, லைனி ட்ரை பண்ணா அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல, வயிறு அப்படியே கீழே அடிச்சிருது. அதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் பயந்து போறாங்க, குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு. அப்பதான் யோசிக்கிறாங்க இது வயிற்றுல இருக்கிறது குழந்தையா இல்ல வேற எதுவுமா, அசால்ட்டா இருக்காளே அப்படின்னு. பக்கத்துல இருக்க கோச் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டான்னு வந்து தொட வந்தா அவ வேணான்னு சொல்றா. ஏன்னா தொட்டு பார்த்தாதான் தெரிஞ்சிரும்ல அது ஃபேக் அப்படின்னு. உடனே பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துட்டு அவ தான் வேண்டான்னு சொல்றாள். எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு லைனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. லைனியும் பின்னாடியே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்னோட பேரு லைனி, நீங்க அப்படின்னு கேட்டா இவ வந்து மேகாவா. இந்த யோகா கிளாஸ்க்கு வந்து இவளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன தனியாவா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றா. என்னது ஹஸ்பண்ட் கிடையாது ஆனா குழந்தை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் மேகாக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல, நானும் அவரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி லைனி அந்த இடத்துல சமாளிச்சிடறா. பார்த்தா கரெக்டா மேகாவோட ஹஸ்பண்ட் அங்க வந்துடுறாரு. மேகாக்கு இது செகண்ட் பேபியாமா. அவளோட ஃபர்ஸ்ட் பேபியையும் கூட்டிட்டு வரையும் அவ நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வருது, நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வா நம்ம சாப்பிடலாம், நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த கார்டையும் வாங்கி வச்சுக்கிறா லைனி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரா ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வச்சிருந்திருப்பா போல, அதுக்கு கேட்டியும் லைனியும் வராங்க. அவ கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம வரணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு தான் வேற வழியே இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க 2 பேரும். சரி பார்ட்டி ஆரம்பிக்க போது வாங்கன்னு சொல்லி டேரா உள்ள கூட்டு போனா ஒரு குழந்தை பொம்மையை தொங்க விட்டுருக்காங்க. அதை அடிச்சா தான் தெரியுமாமா இது கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம யாரும் பண்ண போறது கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு லைனி தான் பண்ண போறான்னு சொல்லியும் இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா கேட்க மாட்டேங்கிறான் அந்த டேரா. அடிக்கணுமா, இந்த அடிக்கிறேன் நீ தாண்டி டேரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடிதான். அந்த பொம்மை அப்படியே பறந்து போய் அங்க இருக்க ஒரு லேடி மேல விழுந்துருது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூல கவர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, அதுக்குள்ள டொப்புன்னு அவங்க விழுந்துடுறாங்க. அப்புறம் 2-3 பேர் போய் காப்பாத்தினா அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. இல்ல அது பொண்ணுதான், எனக்கு ரோஸ் கலர்ல எல்லாம் தெரியுதுன்றாங்க. அடக்கிருக்கு பைபிள, உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வேற கேட்டி கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பார்ட்டியே வந்து ஸ்பாயில் ஆகுது. இப்பெல்லாம் லைனிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா கூட ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி மேகாவையாவது போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அந்த பக்கம் பார்த்தா மேகாவோட பையன் என்ன பண்றானா கத்தியை வச்சு யாரையா குத்த போறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பிடிங்களே அப்படின்னு சொல்லி மேகாவும் சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா அந்த பையன் அதுக்குள்ள என்ன பண்றானா லைனியோட வயிற்றுலயே கத்திய குத்திடுறான். அவன் கூட பாக்குறான் பேபி
அப்படின்றான். அதுக்கப்புறம் சாரி ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு அந்த கத்தி அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான். லைனிக்கு ஒரே ஷாக்கு, அடியாத்தா அடி, இவன் வேற வயித்துல குத்தி விட்டான், நல்ல வேளை அவ வேற பாக்கல அப்படி சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவன் என்னோட கராஜில மூவ் பண்ண போறான் கொஞ்ச நாளைக்காக, அவனுக்கு எந்த வேலையும் இல்ல, என் பிரதரும் டின்னருக்கு வரான், கொஞ்சம் கோச்சிக்காத அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றா. கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த பையன் குத்துனான்ல, அதனால டிஷர்ட் கிழிஞ்சு இருந்திருக்கும், அதை வேற மறைச்சிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கா நம்ம லைனி. இவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போலே அங்க இருந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம ஜோஸ் தான் மேகாவோட பிரதர் ஆமா. என்னது நீயா இங்க, நீயா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும், ஒரு வாட்டி காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம். ஜோஸ் யோசிக்கிறான், அன்னைக்கு பார்க்கும் போல இவ பிரெக்னென்டாலாம் இல்லையே, எப்படி இவ பிரெக்னென்டா இருக்கான்னு சொல்லி இவனுக்கு வேற ஒரு சந்தேகம். என்னன்னு கேட்டா அன்னைக்கு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டிருந்தேன்ல, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லி ஏதோ சொல்லி அவனையும் சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஜோஸ் என்ன கேக்குறானா, அப்ப உங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா அவர் என் கூட இல்ல, நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் இவனுக்கு கொஞ்சம் ஹோப் வருது. சரி அப்புறம் என்ன வேலை பாக்குற, டீச்சரா இருக்கேன்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு அடுப்புல இருந்து எடுத்து சாப்பிட்டா திரும்ப உடனே பார்த்தா அவ டிஷர்ட்லயே ஃபயர் பத்திக்குது. அவன் சொல்றான், உன்னோட டிஷர்ட் ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னா ஆமா நான் ரொம்பவே ஃபயர் தான் சொல்லிட்டு சீன் காட்டிக்கிட்டு இருக்கா. அடியாத்தாடி கீழே குனிஞ்சு பாருடி, உன் டிஷர்ட்ல தாண்டி ஃபயர் அப்படின்னு அவ சொல்லு. ஃபயர் ஆனோடனே என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்தையே ரணகலமா ஆக்கிடுறா. லைனியும் அப்படியே டொம்முன்னு வயிற்ற கீழே வச்சு அடிச்சிடுறா. ஐயோ அந்த பேபிக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியலையே அப்படி சொல்லி மேக அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கும் போதுலே இந்த பக்கம் குழந்தை மாதிரி தவண்டு அப்படியே நம்ம லைனி பாத்ரூமுக்கு போயிடுறா. எங்கடா இங்க இருந்தவளை ஆளக்கானமே சொல்லிட்டு எல்லாரும் வெளியே கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா ஹெல்ப் பண்றதுக்கு உள்ள வரட்டா, நான் வேணா ஆம்புலன்ஸை கூப்பிடட்டா அப்படி இப்படின்னு கேட்டா லைனி என்ன சொல்றா, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேண்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த தீப்பட்ட இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கா. நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா உள்ள வரேன். அங்க இருக்கிற பாத் டவல் எடுத்து கட்டிட்டு நிக்கிறா. எதுக்கு இதை கட்டிட்டு நிக்கிறேன்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் எம்பாரிசிங்கா இருக்கு, என் பாடி மேல நான் கொஞ்சம் கான்சியஸாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்பயும் எதையோ சமாளிச்சிடறா லைனி. அப்புறம் 2 பேரும் உட்காந்து அங்கேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. மேகா சும்மா இருக்காம என்ன பண்றானா, ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுல இப்படிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்றதை கேட்க கேட்க நம்ம லைனிக்கு பயம் ஏற்படுது. பட் ஆனா இது ஃபேக் பம்ப் தானே, நம்ம என்ன செய்யறதுங்கிற யோசனையும் அவ பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. மேகானா ஒரு விஷயத்த சொல்றா, என்னதான் எனக்கு வலி இருந்தாலும் கடைசி என் பையனோட ஃபேஸை பார்த்தோன்னே நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு லைனி இங்க ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ண போறேனே தெரியல, ஜோஸ் அங்க எப்படி வந்தானே எனக்கு தெரியல, அவனை வேற எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, என்ன செய்யலன்னு ஏதாவது ஐடியா கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு, இந்த கதையை இதோட முடிச்சு விட்டுரு, அது தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதை பண்றதுல நம்ம லைனிக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சரி நான் வேற ஏதாவது வழி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா கேட்டி கூட சேர்ந்து பிறக்க குழந்தைக்கு திங்ஸ் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க 2 பேரும். அப்ப கேட்டி ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. அந்நேரம் லைனி சொல்றா, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு, நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிக்கு ஒரு சந்தேகம். உடனே அப்படியே சமாளிக்கிறான், நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தேன், அதுலதான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நீ கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லனே ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. சரி இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற லைனி, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஏதோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுடுறா. இல்ல உன் கூடயே சேர்ந்து இந்த பிரெக்னன்சி ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைனி சொல்லையும் சரி சாரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா மேகாவோட அந்த சின்ன பையன் இங்க என்ன ஆன்ட்டி உங்க வயிற்றுல இருந்த குழந்தைய காணோம் அப்படின்னு கேட்குறான். அடியாத்தாடி இவன் எங்க இருந்துடா இங்க வந்தான், அப்ப இவன் இருக்கானா அவளும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா மேகா அங்கதான் இவனை தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேட்டி எங்கிட்ட கொஞ்சம் தள்ளிட்டு என்ன ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன், ஏதாவது பால் இருந்தா வச்சு சமாளிக்கலாமே அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அதுக்குள்ளே மேகா அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஒரே ஜம்ப் தான், குதிச்சிடுறா கைப்பில்ல அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டா அங்க இருக்கிற நிறைய பொம்மைக்குள்ள. இந்த பக்கம் வேற கேட்டி லைனி தேடிக்கிட்டு இருக்கா. மேகாவும் திரும்பி பாக்குறா யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு, இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் காரன் என்ன சொல்றான்னா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த லைனிய கூடயே வச்சுட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு தானே குழந்தை பிறக்க போது, நமக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல அப்படின்னு பேச, இதை பத்தி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளோட லைனிக்கு ரொம்பவே கோவம் வருது அவன் மேல. அப்பாடி இப்பயாவது இந்த மேகா கிளம்பினாலுன்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு உயிரே வருது. கரெக்டா நேரத்துக்கு ஜோஸ் வேற இவனுக்கு கால் பண்ணி என்ன சொல்றானா, அடுத்த வாரம் நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் நம்ம 2 பேரும் வெளியே போலாமான்னு கேட்டா, இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. சரி நாளைக்குன்னு கேட்டா ஓகேன்னு சொல்லிட்டா. இவளுக்குமே அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அங்க மறுநாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாம் போவாங்களா அந்த மாதிரி இடத்துல இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க 2 பேரும் ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லைனி என்ன சொல்றானா, எனக்குன்னு குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனா எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு இவ வேற சொல்றா. அதுக்கு உடனே ஜோஸ் என்ன சொல்றானா, எனக்கும்
குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவ கேட்டா, இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைனி கிட்ட இன்டைரக்டா ப்ரொபோஸ் பண்றான். ஆனா இவளுக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் எப்பயுமே தனியா தான் இருந்திருக்கேன், வாழ்க்கை இப்படியே போயிருச்சு, இந்த மாதிரி அவ சொல்லையுமே ஜோஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தா அந்த பிரின்சிபல் கிட்ட ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்கான். நிறைய கேட்டி வந்தோடனே மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன நான் வந்தோடனே எதுவுமே மறைக்கிறீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா லைனி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா கேட்டி, நீ வந்து என் டெலிவரி டயத்துல என் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. எதுக்காக நான் இருக்கக்கூடாது, நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது தானே அப்படின்னு சொன்னா, இல்ல வேண்டாம், எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றா. சரி அவனும் இருக்கட்டும், நானும் இருந்துட்டு போறேன்னு சொன்னா, இல்ல லேபர் ரூம்ல ஒரு ஆளை தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லைனியை ரொம்பவே அவாய்ட் பண்றா கேட்டி. லைனி கோவப்பட்டு என்ன சொல்றானா, நீ வந்து இப்ப வந்தவனுக்காக கூட சின்ன வயசுலயே இருக்கிற என்னைய நீ அவாய்ட் பண்றியா, இதெல்லாம் அவன் தான் உனக்கு சொல்லி கொடுத்து பண்றான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்டிக்கு ரொம்பவே கோவம் வந்தது. உன் லைஃபை நீ பாரு, என் லைஃபை நான் பாக்குறேன், தேவையில்லாம என்னோட பிரெக்னன்சில நீ ஹாப்பி ஆகுற அப்படின்னு நினைச்சிட்டு நீ என் மேல ஜெலஸ் ஆகுறேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்னு டக்குன்னு கேட்டி சொன்னோன்னே லைனியால அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கையும் அந்த பிரின்சிபல் மேடம் தான் வந்து விலக்கி வைக்கிறாங்க 2 பேரையும். சரி நான் சொன்னதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறமும் இந்த ஜோஸும் லைனியும் டேட்டிங் பண்றது நிப்பாட்டல போல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போல திடீர்னு என்ன சொல்றானா, நான் கிஸ் பண்ணணும் போல இருக்கு, பண்ணிக்கலாமான்னு கேட்டு 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆட போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணி லைனி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஜோஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது லைனியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்னது லைனி நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இதுக்கு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா, இது என்னோட குழந்தையா அப்படின்னு கேட்டா, யாரோட குழந்தையானாலும் இருந்துட்டு போட்டுண்டா, அது என்னோட குழந்தைடா, உன்கிட்ட எல்லாம் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அது நம்மளோட குழந்தையா இருந்தா எடுத்து வளர்க்கலாமே ரொம்ப நல்லவே மாதிரி போய் யோசிச்சுட்டு இருக்கான் இவன். அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூல்ல அவ வேலை பார்த்துட்டு இருக்கும் போல மேகா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துடுறா. அடியாத்தாடி இவனை பொசு பொசுக்குன்னு வந்துடுறா. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேல பறந்துட்டு இருக்க ஒரு பலூனை தூக்கி குழந்தை மாதிரி வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறா. அப்படியே சமாளிச்சு 2 பேரும் எங்கேயோ வராங்க. எங்க வராங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிற இடம் மாதிரி இருக்கு. நிறைய பிரெக்னென்ட் லேடி எல்லாம் அங்க இருக்காங்க. பார்த்தா அந்த பிரின்சிபல் மேடமும் பின்னாடியே வந்திருக்கும் போல வயிற்றுலயே போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல முடிஞ்ச உடனே மேகா என்ன சொல்றானா, இன்னைக்கு நாங்க கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, என் பையனை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறியா, ஜோஸை நம்பி விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றா. இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜோஸ் அங்கதான் இருப்பா, இதனால ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படின்னு மேகா சொல்லியே, ஜோஸ் இருப்பானா அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் நைட் அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. இவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கூட அப்படியே ஒரு அம்மாவாவே மாறிட்டா லைனி. இந்த இடத்துல அந்த பையனுக்கு அப்படியே கதை சொல்லி தூங்க வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது இவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அந்த இடத்துக்கு ஜோஸ் வந்து அந்த பையனை ரொம்பவே அழகா கதை சொல்லி தூங்க வைக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லைனிக்கு ரொம்பவே ஆசை வருது. கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கா. எப்படியும் அந்த குழந்தையும் தூங்க வச்சுட்டு அவனும் வெளியே வந்துடுறான். சரி வா அவன் தூங்கிட்டான், வா என் ரூமுக்கு போலான்னு சொல்லி கீழே கராஜுக்கு தான் கூட்டு போறான். இதான் அவனோட ரூமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா. இவ டக்கு நினைச்சான்னு தெரியல, இன்னைக்கு நைட்டு நான் அவன் கூட இருக்கணுங்கிற மாதிரி பேசிட்டா. என்னடா இவளே சொல்றாளுன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த எல்லாத்தையும் வந்து இந்த பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து ஜோஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை வந்து நான் கன்டினியூ பண்ண போறேன்னு தெரியல, எனக்கா இருந்தாலும் நான் பிரெக்னென்ட் அப்படிங்கறது தெரியதானே போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இது எல்லாத்தையுமே தேரா வந்து ஒரு சைடா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டா, என்னது லைனி பிரெக்னென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ தப்பா கேட்டுட்டு இந்த டேரா போய் அப்படியே கேட்டி கிட்ட சொல்லிட்டா. மறுநாள் 2 பேரும் பார்த்து மீட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு பேசுனதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு கேட்டுட்டு, என்ன இப்பெல்லாம் நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. எனக்கு என்னோட பேபி ஷவரை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றோம், ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதனால பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவாய்ட் பண்ணிட்டு லைனி கிளம்பிட்டா. இது அவள் ஒரு மாதிரி இருக்கு நம்ம கேட்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டேரா தான் மறுபடியும் ஒரு பேபி ஷவர் அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பா போல. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தா இவ பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறத தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா டக்குன்னு மேகா ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்கு. என்னடா இவங்க வந்துட்டாங்க, ஏதாவது நம்மளுக்கு வேணுமே வயிற்றுக்குள்ள வைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போய் மறைஞ்சிக்கிறா. அப்புறம் அங்க ஒரு சிக்கன் ஒண்ணு இருக்கு, ஃபுல் சிக்கன், அதை தூக்கி அப்படியே வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறா. மேகா வந்து பாக்க என்னடா நீ இங்க இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பேபி ஷவரா தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த டேரா என்ன பண்றானா, பைக்ல போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. நேரம் கேட்டியையும் கூப்பிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் லைனியை கூப்பிட்டு நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னா, இல்ல இது உன்னோட ஃபங்க்ஷன், நீயே பேசு,
நான் வரல அப்படின்னு சொன்னா அந்த டேரா கேட்காம அவளே கீழே இறங்கி வந்து நம்ம லைனி வந்து பிரெக்னென்ட் ஆகியிருக்கா, அவங்க யாருக்காவது தெரியுமா, நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே கேட்டிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இவ எல்லாரும் முன்னாடி இதை போட்டு உடைச்சிட்டாலே அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம மேகாக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ இவ்வளவு நாள பிரெக்னெண்டா இருக்கா, இவங்க என்ன இன்னைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்றானுங்க அப்படின்னு. அதுல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக லைனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் ஒன்னும் பிரெக்னென்டாவும் இல்ல, நான் அதை அபார்ட் பண்ணவும் இல்ல, என் வயித்துல குழந்தையே கிடையாது, நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் அப்படியே கீழே விட்டுறா. இதை பார்த்த உடனே மேகாவாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த ஜோஸாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இல்ல ரொம்பவே கஷ்டப்படுறான் அந்த இடத்துல லைனி நின்று. டேராக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஏதோ வேற ஒண்ணு போல, நம்ம தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு அதெல்லாம் அக்செப்ட் பண்ற நிலைமையிலே இல்ல. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கா. அப்பதான் கேட்டி வந்து பேசுறா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. என்னை ரொம்பவே வெறுக்கிறல, இப்பெல்லாம் என்கிட்ட நீ முந்தி மாதிரி பேசுறது நடந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீ இல்லாம இந்த பிரெக்னன்சியை ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது. எனக்கு உன் மேல கோவம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் மேலதான் கோவம். அவன் தான் உன் கூட சேரக்கூடாது, உன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். அதனாலே என்னால சந்தோஷமா இருக்க முடியல. என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போல நீ எப்பயுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டி சொல்றா. இப்பதான் புரிய வருது லைனிக்கு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு லைனி என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து உன் ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே பொறாம, அவன் எப்ப பார்த்தாலும் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான். பட் ஆனா எனக்கு என்னன்னா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் தான் உனக்கு ஹஸ்பண்டா வருவேன் அப்படி சொன்னா அதெல்லாம் ரொம்பவே வியர்டா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன் கூட எப்பயுமே இருக்கேன். நீ ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணவ கேட்டி, உனக்கு வந்து குடும்பம் இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கா, நாளைக்கு குழந்தை வரப்போகுது, ஆனா என்ன பாத்தியா, எனக்கு நீ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகையும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ வந்து மறுபடியும் நல்லபடியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைனி என்ன பண்றானா, மேகாவை பாக்குறதுக்காண்டி அவ வீட்டுக்கு வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா அவளும் அதுக்கு அக்செப்ட் பண்றா. எனக்கு வந்து குழந்தை பெத்துக்கணுங்கிறது ஆசை, பட் ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை வந்து சீட் பண்ணிட்டான். அந்த கஷ்டத்துல இருக்கும் போலதான் ஒரு ஆசைக்கு அந்த பேபி பம்பை வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்ல இந்த மாதிரி யோகா கிளாஸ் நடக்குதுன்னு நினைச்சேன், இதை போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சுதான் வந்தேன். அந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே யதார்த்தமா நடந்தது. அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் தம்பியும் சரி ஏமாத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைன்னு சொல்லி அவளோட எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவையும் சொல்லிக்கிட்டு இருக்கா மேகா கிட்ட. அது எல்லாத்தையுமே இவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சி நிக்கும் போதுல கரெக்டா ஜோஸ் வெளியே வந்துடுறான். அவ சொல்றான், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா எனக்கு வந்து உன்கிட்ட பேச விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கராச்சிக்கே ஓடி போயிடறான். இவங்க எல்லாம் போய் கராஜோட கதவை திறந்தா, ஐயோ திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு குட்டி மாதிரி அந்த கராஜோட கதவுல தொங்கிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்யா இருந்திருக்கலாம், பட் ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாம். என்னோட பேரு லைனி நியூட்டன், உன்னோட பேர் என்னன்னு கேட்டா இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ற மாதிரி இல்ல. சரி இதுக்கு மேல நம்ம பேசி எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இருந்து லைனி. இவன் என்னன்னு தொங்கிட்டு தான் இருக்கான். அவங்களும் டோரை மூடிட்டு கிளம்பிட்டாங்க, இவன் எல்லாம் திருந்த மாட்டான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு திடீர்னு லைனியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். கதவை திறன்னு சொன்னா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்றா. உனக்காண்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லையோ லைனி கதவை திறந்து விட்டுறா. அப்புறம் இவன் உள்ள வந்து கேட்கறான், இந்த பேபி என்னோடதா அப்படின்னு கேட்டா அவளும் ஆமா உன்னோட பேபி தான், ஆனா 3 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி. என்னது 3 குழந்தைங்களா, இது ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா, நம்ம எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போறோம்னு பேசினா நீ அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்க தேவையில்லை, இது எல்லாமே ஃபேக் தான், எனக்கு ஒன்றும் குழந்தையெல்லாம் இல்லை, நான் பிரெக்னென்ட்டாவும் இல்லை அப்படி சொல்லி அதை எடுத்து காமிச்சோடனே தான் அவனுக்கு தெரியுது. ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், நீ என்னை எவ்வளவு லவ் பண்ணேங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், மறுபடியும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லி அங்கேயே முடிச்சு விட்டுறான் இவனோட கதையை. அப்புறம் பார்த்தா அதுக்கு மேல எதுவுமே ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லைனி அவளோட லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டீச்சர் வேலையும் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜன்னல் வெளியே எட்டி பாருங்களேன்னு சொன்னாதான் தெரியுது நம்மளோட ஜோஸ் தான் அந்த இடத்துல வண்டியில வந்துட்டு இருக்கான். இவளை பாக்குறதுக்காக மொத்த ஸ்கூலே வெளியே வந்து நிக்குது. அவன் பண்ற கோமாளித்தனத்தை பார்த்துட்டு, நான் உன் கூட இருந்தப்ப சந்தோஷமா இருந்த மாதிரி யாரு கூடயுமே இருந்தது கிடையாது, நீ என்னனாலும் பண்ணிட்டு போனா எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்னோட பேரு ஜோஸ், மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லையா அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் 2 பேரும் ஜாலியா அந்த வண்டியில போறதோட இந்த கதை இங்க ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன மூவி பேசலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.